வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துருக்கி சிரியாவை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3400 தாண்டியது. துருக்கி மக்களுக்கு இந்தியா துணை நின்று அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறது. பிரதமர் மோடி உறுதி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான திட்டங்களை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. டெல்டா மாவட்டங்களில் மழையால் ஏற்பட்டுள்ள பயிர் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய அரசு குழு அமைப்பு. 3 பேர் கொண்ட குழுவில் விரைவில் ஆய்வுப் பணிகளை தொடங்கவுள்ளதாக அறிவிப்பு. டெல் நிறுவனம் 6650 பேரை பணி நீக்கம் செய்வதாக தகவல். கம்ப்யூட்டர் தேவை குறைவதால் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். கனமழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா மற்றும் இதர மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு பயிர் நிவாரண உதவியை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அறுவடைக்கு தயாராக இருந்து மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு இழப்பீடாக ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல் அறுவடை தரிசில் விதைக்கப்பட்டு சேதமடைந்த இளம் பயறு வகை பயிர்களுக்கு இழப்பீடாக ஹெக்டருக்கு 3,000 ரூபாயும், உளுந்து விவசாயிகளுக்கு மீண்டும் உளுந்து விவசாயம் செய்ய 50% மானியத்தில் 1 ஏக்கருக்கு 8 கிலோ பயறு விதைகளும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பருவம் தவறிய மழையால் ஏற்பட்டுள்ள பயிர் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய அரசு குழு ஒன்றை நியமித்துள்ளது. அந்த குழுவில் சென்னையில் உள்ள தர கட்டுப்பாட்டு மையத்தின் தொழில்நுட்ப அதிகாரி சி. யூனுஸ், பெங்களூருவில் உள்ள தர கட்டுப்பாட்டு மையத்தின் தொழில்நுட்ப அதிகாரிகள் பிரபாகரன் மற்றும் ஒய் போயா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் பாதிக்கப்பட்ட நெல் மற்றும் பயிர் மாதிரிகளை சேகரித்து தமிழகத்தில் உள்ள பரிசோதனை கூடத்தில் சோதனை மேற்கொண்டு ஆய்வறிக்கை அளிப்பார்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மேம்பாட்டு பணிகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டுமென்று முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் கல்வி, சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குதல், குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டங்கள், பள்ளிகள் மற்றும் விடுதிகள் பராமரிப்பு உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திட்டங்களை எந்தவித தாமதமும் இன்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் துறை அலுவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கான படிவத்தில் தமிழ்மகன் உசேன் கையெழுத்திட இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை தேர்ந்தெடுப்பதற்கான பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவு ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் சமர்ப்பித்திருந்தார். இந்த நிலையில் ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கான படிவத்தில் A-B பிரிவுகளில் தமிழ்மகன் உசேன் கையெழுத்திட தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தமிழ்மகன் உசேனுக்கு இடைத்தேர்தலுக்கான படிவத்தில் கையெழுத்திட அங்கீகாரம் வழங்குவதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். 6வது நாளான நேற்று 13 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதுவரையில் 59 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். காங்கிரஸ், அமமுக, நாம் தமிழர், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் கடைசி நாளான இன்று அதிமுகவின் தென்னரசு தமது வேட்புமனுவை தாக்கல் செய்யவுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். IAS அதிகாரியான ராஜ்குமார் பொது கண்காணிப்பாளராகவும், கௌதம் குமார் IRS செலவின கணக்கு பார்வையாளராகவும், சுரேஷ்குமார் சாரிவ் காவல்துறை கண்காணிப்பாளராகவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏதேனும் முறைகேடுகள் நடந்தாலோ, தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டாலோ மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பொது கண்காணிப்பாளருக்கு 9434444222 என்ற எண்ணிலும்,
காவல் கண்காணிப்பாளர் 8335833440 என்ற எண்ணிலும் புகார் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணியை மத்திய அரசு தொடங்கவில்லை என்றால் 2024 மக்களவைத் தேர்தலின் போதும் செங்கலை எடுக்க வேண்டிய நிலை வரும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். மதுரை மாவட்டத்தில் உள்ள 72,000க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு 180 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவி வழங்கும் பணிகளை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்த பட்ஜெட்டில் கூட நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். ஒன்றிய அரசின் இந்த பட்ஜெட்டில் கூட மதுரை எய்ம்ஸுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அதை கண்டித்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கையில் செங்கலை வைத்து போராடிய காட்சியை தொலைக்காட்சியில் பார்த்தேன். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் பிரச்சாரத்திற்கும் அதே செங்கலைத்தான் எடுத்து செல்ல நேரிடும் என்று நான் நினைக்கின்றேன். நான் ஒன்றிய அரசிடம் கேட்டுக்கொள்வது, மதுரை மக்கள் அத்தனை பேரும் கையில் செங்கலை எடுப்பதற்கு முன் தயவு செய்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதியை ஒதுக்கி அதற்கான பணியை தொடங்குங்கள் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். பேனா நினைவு சின்னம் அமைக்கும் விவகாரத்தில் மக்களின் கருத்துக்கேற்ப முதலமைச்சர் முடிவு செய்வார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேனா நினைவு சின்னம் அமைக்கும் விவகாரத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பு கருத்து நிலவுவதாக தெரிவித்தார். அறிவிப்பு வந்ததும் நிலைப்பாட்டை மாற்ற கோரிக்கை வைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்கிற கருத்து இன்றைக்கு வலுவாக பலராலும் பேசப்படுகிறது. இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே முதல்வர் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறோம். கலைஞருக்கு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும், அது சிறப்பாகவும் அமைய வேண்டும். அதே வேளையில் பொதுமக்கள் அனைவரும் வரவேற்கத்தக்க வகையில் அந்த முடிவு இருக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் அந்நிய ஆதிக்கத்திற்கு துணை போவதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் மாநில, மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன், உள்நாட்டு வணிகர்களை காப்பாற்றும் அரசியல் கட்சிகளை வணிகர் சங்கம் எப்போதும் ஆதரிக்கும் என கூறினார். பட்டியலின இளைஞரை அவதூறாக பேசிய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி 1 மாத காலத்திற்கு திருமலைகிரி ஊருக்குள் நுழையக்கூடாது என்ற நிபந்தனையுடன் சேலம் நீதிமன்ற ஜாமீன் வழங்கியது. அங்குள்ள பெரிய மாரியம்மன் கோயிலுக்குள் சென்ற பட்டியலின இளைஞரை தகாத வார்த்தைகளால் திட்டிய திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் மாணிக்கத்தை சேலம் இரும்பாலை காவல் நிலைய போலீசார் கைது செய்து வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். அவருடைய ஜாமீன் மனுவை விசாரித்த சேலம் 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பேனா நினைவிட கருத்து கேட்பு கூட்டத்தில் சில கட்சியினர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் சுற்றுச்சூழல் ஆர்வலர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் கடந்த 31ஆம் தேதி பேனா நினைவு சின்னம் அமைப்பது தொடர்பாக அரசு சார்பில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சுற்றுச்சூழல் பெண் ஆர்வலர் ஒருவர் தனக்கு சில அரசியல் கட்சியினர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்து தாம் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றதாகவும், காவல்துறையினர் தன்னை அலைக்கழித்ததாகவும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் பெண்கள் கால் மேல் கால் போட்டு அமரக்கூடாது என தன்னிடம் காவலர் கூறியதாக அவர் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக 9 காவலர்கள் மீது அவர் புகார் அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே கடல் அரிப்பை தடுக்க கோரி 6 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் சின்னக்குப்பம், பெரியகுப்பம், ஆலிக்குப்பம் உள்ளிட்ட 6 மீனவ கிராமங்களில் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடல் அரிப்பால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தனர். அப்போது கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கடலில் நேர்கல் மற்றும் மீன் இறங்கு தளம் அமைத்து தரவும் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கூலி குறைப்பு தொடர்பாக தென்னை விவசாயிகள் மற்றும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்தபோது வடமாநில இளைஞர்கள் வாகனத்தில் அழைத்து வரப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடுமலை அருகே தளி, திருமூர்த்தி நகர், தீபாலப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தென்னை தோப்புகளில் தேங்காய் உரிப்பதற்கு உள்ளூர் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் கூலி குறைக்கப்பட்டதால் உள்ளூர் தொழிலாளர்கள் தென்னை விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தேங்காய் மட்டை உரிப்பதற்கு வடமாநிலத்தவர்கள் லாரியில் ஏற்றி வரப்பட்டனர். இதனை கண்ட உள்ளூர் தொழிலாளர்கள் வண்டியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கோவை கார் வெடிப்பு வழக்கில் உயிரிழந்த நபரின் மனைவியிடம் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீதிமன்றத்தில் வாக்குமூலம் பெறப்பட்டது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ஜமேசா முபீனின் குடும்பத்தினரிடம் என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் ஜமேசா முபீனின் மனைவியை கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு என்ஐஏ அதிகாரிகள் அழைத்து வந்தனர். அங்கு நீதிபதி முன்பு முபீனின் மனைவி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கும் மேலாக அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இதில் முபீனின் மனைவியால் வாய் பேச முடியாததால் சைகை மொழி பெயர்ப்பாளர் உதவியுடன் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை நெல்லையப்பர் கோயிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி தெப்ப உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை நெல்லையப்பர் கோயிலில் தைப்பூச திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி தெப்ப மண்டபத்தில் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது. பின்னர் நெல்லையப்பரும் காந்திமதி அம்பாளும் தெப்பத்தில் எழுந்தருளி 11 முறை தெப்பக்குளத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விஜய் நடித்த வாரிசு திரைப்படம் உலக அளவில் 300 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வாரிசு படம் கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வெளியான நிலையில் தற்போது அந்த படத்தின் வசூல் 300 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. இதன் மூலம் 300 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்த திரைப்படங்களின் கிளப்பில் வாரிசு படமும் இணைந்துள்ளது. இதனை விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி வருகின்றனர். தனது பெயருக்கு பின்னால் சாதி பெயரை குறிப்பிட வேண்டாம் என வாத்தி பட கதாநாயகி சம்யுக்தா வலியுறுத்தியுள்ளார். தனுஷ், சம்யுக்தா நடித்த வாத்தி திரைப்படம் வரும் 17ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த நிலையில் அத்திரைப்படம் தொடர்பாக பேசியுள்ள சம்யுக்தா, தயவு செய்து தன்னை சம்யுக்தா மேனன் என்று அழைக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனது பெயரில் சாதி பெயரை சேர்த்துக்கொள்ள விரும்பவில்லை எனவும் கூறியுள்ள அவர், வாத்தி பட டைட்டிலும் சம்யுக்தா என்று மட்டுமே தனது பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய ஆட்குறைப்பு நடவடிக்கையில் இணைந்திருக்கும் டெல் நிறுவனம் 6650 பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கொரோனாவுக்கு பின்னர் தனிநபர் கணினிகளுக்கான தேவை குறைவினால் வர்த்தகம் பாதிப்பு காரணமாக டெல் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இப்போதைய வர்த்தக சூழல் எதிர்கால சந்தையை நிச்சயமற்றதாக்குகிறது என டெல் தலைமை செயல் அதிகாரி ஜெஃப் கிளார்க் ஊழியர்களுக்கு மெமோ அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. துருக்கி சிரியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக 3400க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். சிரியா எல்லையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துருக்கியின் காசியாண்டெப் பகுதியை மையமாக கொண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.8ஆக பதிவாகியிருந்த நிலநடுக்கம் மேலும் துருக்கியின் எல்பிஸ்தான், சிரியாவின் டமாஸ்கஸ் பகுதிகளில் அடுத்தடுத்து ஏற்பட்டன. கட்டிடங்கள் சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்து விழுந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கி 3400 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. துருக்கியில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதங்களுக்கு பிரதமர் மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். துருக்கி அதிபரின் ட்வீட் ஒன்றிற்கு பதிலளிக்கும் வகையில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்ததுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் குறிப்பிட்டார். துருக்கி மக்களுக்கு இந்தியா இந்த நேரத்தில் திடமாக துணை நின்று இந்த சம்பவத்தை சமாளிக்க அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். துருக்கி சிரியாவில் ஆயிரக்கணக்கானோர் உயிரை பலிவாங்கியிருக்கும் நிலநடுக்கம் குறித்து டச்சு விஞ்ஞானி 3 நாட்களுக்கு முன்பாகவே கணித்து ட்விட்டரில் தகவல் பதிவிட்டுள்ளார். தெற்கு மத்திய துருக்கி, சிரியா, ஜோர்டான் பகுதிகளில் விரைவில் 7.5 ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கம் ஏற்படலாம் என பிராங்க் ஹூகர்பிட்ஸ் கூறியுள்ளார். கணிப்பின்படி இப்போது நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கும் அவர், கிரகங்கள் இருப்பிட கணிப்பின்படி நிலநடுக்கத்தை கணிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அவரது இந்த ஆய்வை சிலர் பிரமிப்பாக பார்க்கும் நிலையில் சிலர் முந்தைய காலங்களில் அவரது கணிப்பு தவறாக இருந்துள்ளதாகவும் கருத்துக்களை ட்விட்டரில் பதிவிட்டு வருகிறார்கள்.
சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள துருக்கிக்கு மீட்புப் படைகள் மருத்துவ உதவிகள் அனுப்பப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள துருக்கிக்கு உதவும் வகையில் இந்தியா 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை அனுப்புகிறது. உடன் மோப்பநாய் படையையும் மத்திய அரசு அனுப்பி வைக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் உள்துறை, பாதுகாப்புத்துறை, சுகாதாரத்துறை, விமான போக்குவரத்து துறை செயலாளர்கள் கலந்து கொண்ட உயர்மட்ட கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்து பொருட்கள், நிவாரணப் பொருட்கள் உள்ளிட்ட பிற உதவிகளையும் மத்திய அரசு செய்கிறது. நிவாரணப் பொருட்கள் அங்காரா, இஸ்தான்புல் நகரில் உள்ள இந்திய தூதரகத்துடன் ஒருங்கிணைந்து அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துருக்கி சிரியாவை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3400 தாண்டியது. துருக்கி மக்களுக்கு இந்தியா துணை நின்று அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறது. பிரதமர் மோடி உறுதி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான திட்டங்களை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. டெல்டா மாவட்டங்களில் மழையால் ஏற்பட்டுள்ள பயிர் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய அரசு குழு அமைப்பு. 3 பேர் கொண்ட குழுவில் விரைவில் ஆய்வுப் பணிகளை தொடங்கவுள்ளதாக அறிவிப்பு. டெல் நிறுவனம் 6650 பேரை பணி நீக்கம் செய்வதாக தகவல். கம்ப்யூட்டர் தேவை குறைவதால் நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.